ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோப் ஆக்சஸ் ஹெல்மெட் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஸ்கி டெக்னிக்கல் எப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம பண்ண போகிற டெக்னிக் ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் வித் கேஷுவாலிட்டி. ரிஸ்கியில் வித் கேஷுவாலிட்டியோட ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கேஷுவாலிட்டி டிசென்டரில் இருக்கலாம், கிராலில் இருக்கலாம். இந்த கேஷுவாலிட்டி கிராலில் இருக்காப்புல. மேலே ஏறுறோம், மேலே ஏறிட்டு நம்மளோட பேக்கப் லெவல் மேலே திருப்பி போடுறோம். கேஷுவாலிட்டிக்கு மெயின் பாயிண்ட்டுக்கு மேலே பேக்கப் போடுறோம். போட்டு நம்மளோட பேக்கப் கழட்டிக்கிறோம். கீழே இருக்கிற பேக்கப் விட்டு இல்லை ஸ்டக்கான பேக்கப் கழட்டி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு மேலே நம்ம கொஞ்சம் மேலே போய் நம்ம வந்து சேஞ்ச் ஆகிறோம். நம்மளோட டிசெண்டருக்கு மாடல் வந்துட்டு தான் கேஷுவாலிட்டி டச் பண்ணணும், கேஷுவாலிட்டியை கனெக்ட் பண்ணணும். கிரால்லேருந்து கனெக்ட் பண்ணால் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ டிசெண்டர் மோடில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேஷுவாலிட்டி கவ் ஸ்டைல் சாஃப்ட் லிங்க் கனெக்ட் பண்ணிவிட்டு மிடில் டீரிங்கில் ரெண்டாவது சாஃப்ட் லிங்க் வந்து ஜஸ்ட் டீரிங் ஸ்டெர்னல் டீரிங்கில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பழைய ரிஸ்கியில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 2 கனெக்ஷன் கேஷுவாலிட்டி கொடுத்த கடைசியில் 2 பாயிண்ட்டு கேஷுவாலிட்டியோட 2 பாயிண்ட்டு கழட்டலாம். அதில் வந்து பேக்கப் கழட்டியாச்சு. மெயின் பாயிண்ட் வந்து கிராலில் இருக்கிறதுனால கேஷுவாலிட்டி கிராலை வந்து நம்ம ரிஸ்கி கார்டு போட்டு தூக்க போகிறோம். கேஷுவாலிட்டி ஹேண்ட்ஜாமா கழட்டுறோம். ஹேண்ட்ஜாமா கழட்டிட்டு கேஷுவாலிட்டியை நம்ம வந்து புள்ளி சிஸ்டத்துலேயும் தூக்கலாம், ரிஸ்கி கார்ட்லேயும் தூக்கலாம். ஸோ நம்ம ரிஸ்கி கார்டில் தூக்குறது நான் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் இருக்குது, கவர் ஆகிருக்கு. இதுலேயும் அதே வீடியோவை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், எடிட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ கேஷுவாலிட்டியை ரிஸ்கி கார்டு போட்டு நம்ம தூக்கி கேஷுவாலிட்டி வந்து எடுக்கிறோம். ரிமூவ் பண்ணுறோம், ரோப்பிலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். நம்ம 2 பாயிண்ட் கொடுத்துட்டோம். நம்ம 2 பாயிண்ட் கொடுத்துட்டு கேஷுவாலிட்டியை ரோப்பிலேருந்து கிரால்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க. கேஷுவாலிட்டி நம்மளோட அண்டரில் வந்துடுவாப்புல. கேஷுவாலிட்டி ரோப்பை கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து நம்ம அண்டரில் எடுத்துட்டோம். நம்ம அண்டரில் எடுத்துகிட்டு 2 பேர் லோடு இருக்கிறனால ஃப்ரிக்ஷன் போடுறோம். ஃப்ரிக்ஷன் சைட் டீரிங்லேயும் போடலாம், ஸோ கேரபினர் டீரிங்லேயும் போடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம சேம் ரோப்பில் இருக்கிறோம். இப்போ அடிஷ்னலாக நம்ம மேலே போகும்போது ரோப் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ரோப் எடுத்துகிட்டு போகலைன்னா எப்படி நம்ம ரோப் பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரோப் எடுத்துகிட்டு போகிறோன்னா ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ ரோப்பை எடுத்துகிட்டு போகல, நம்ம ரோப்பு இந்த டேமேஜாக இருக்குது, கீழே இறங்க முடியல அப்படின்னாக்கா அடுத்த பக்கத்தில் இருக்கிற ரோப்பை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ரிஸ்கி பண்ண ஃப்ரிக்ஷனாக போட்டு நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். ஃப்ரிக்ஷனாக போட்டு கீழே இறங்குறோம். இப்போ வந்து ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அடுத்த ரோப் நம்ம பிடிக்கணும், பக்கத்தில் இருக்கிற ரோப் பிடிக்கணும். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோப் எண்டு எடுத்து முடிச்சு போட்டு தூக்கி போடுங்க. ஃபஸ்ட் அட்டம் வந்து ஃபெயில் ஆகுது. ஃபஸ்ட் அட்டம் நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. சரி, ரெண்டாவது திருப்பி நம்ம முடிச்சு போட்டு நல்லா தூக்கி போட்டு ஷேக் பண்ணோன்னா நல்லா ஒரு ரவுண்டு சுற்றிக்கும். திருப்பி நம்ம ஒரு 2-3 ஷேக் பண்ணோன்னா ரோப்பை வந்து நல்லா சுற்றிக்கும். சுற்றினோடனே அந்த ரோப்பு வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம வந்து இழுத்து சுற்றுறோம். நிறைய மெத்தடில் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. நம்ம எடுத்து பண்ணுறம்போது சுற்றி ஸ்டக் ஆயிரும். ஸ்டக் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், மேலே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரோப் இழுத்துட்டோம், பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். ரோப் டு ரோப் நம்ம முயற்சி பண்ணுறது எப்படி வேணாலும் முயற்சி பண்ணி எடுக்கலாங்கிற ஒரு இதாக போட்டிருக்கிறேன் வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் கீழே கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், மேலே போய் எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ பக்கத்தில் எமர்ஜென்சிக்கு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம எண்டு ரோப் எடுத்து பக்கத்தில் இருக்கிற ரோப்பு பிடிச்சி தூக்கி போட்டு கேரபீனை போட்டு இழுத்து போட்டு பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து சைடில் மாட்டிட்டு ஸோ இதுக்கு ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம 2 பேக்கப் வேணும், 2 டிசெண்டர் வேணும். கிராலில் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 2 டிசெண்டர் எடுக்கிறோம், 2 பேக்கப் எடுக்கிறோம். பேக்கப் வந்து டபுள் லோடு பேக்கப் எடுக்கணும், சிங்கிள் பர்சன் பேக்கப் எடுக்கக்கூடாது. ஸோ அசாப் எடுக்கிறோம். அசாப் எடுத்துகிட்டு ஸோ அடுத்த ரோப்பில் போடுறோம். ஸோ ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபருங்கும் போது வெர்டிகலாக இருக்கிற ரோப்பில் 2 பாயிண்ட்டு, அடிஷ்னலாக நம்ம மூவ் பண்ணுற ரோப்பில் 2 பாயிண்ட்டு, டோட்டல் 4 பாயிண்ட்டில் நம்ம வந்து 4 பாயிண்ட்டில் மூவ் ஆகி போகணும். ஸோ இன்னொரு டிசெண்டர் எடுக்கிறோம். ஸோ கேஷுவாலிட்டி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் வித் கேஷுவாலிட்டிக்கு கனெக்டிங் கேரபினாவோட எல்லாம் சேர்த்து அந்த டிசெண்டர் எப்படி போட்டுருக்குறோமோ அதே மாதிரி கேரபினாவை கனெக்ட் பண்ணிவிட்டு டிசெண்டருக்கு பொசிஷனை வந்து ரைட் சைடு லெஃப்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயும் வந்து டிசெண்டரில் இந்த ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரோப்பை வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ரோப் கனெக்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற டீரிங்கை நம்ம எடுத்துட்டோம்னா ரோப் எங்கேயும் போகாது. ஸோ பாருங்கள், பேக்கப் போட்டாச்சு, டிசெண்டர் போட்டாச்சு. ஸோ இந்த நம்ம ரோப் முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணிட்டேன்னா அதில் டிசெண்டர் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு
என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பாருங்கள், இன்னும் நான் இந்த ரோப் வராதனால டிசென்டருக்கு பேக்கப் கழட்டி போடுறேன். கிளியராக போட்டுருணும். இந்த லோடு கொடுக்கல, லோடு கொடுத்துருந்தா கழட்டக்கூடாது. லோடு கொடுக்காம கழட்டிக்கலாம். ஸோ டிசென்டர் டைட் பண்ணியாச்சு. டிசென்டர் டைட் பண்ணிவிட்டு அந்த டிசென்டர் லூஸ் விட்டோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லோடு வந்து இந்த ரோப் ட்ரான்ஸ்ஃபர் அடுத்த ரோப்புக்கு வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். பாடி வெயிட்டு இந்த ரோப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. ஸோ இது பக்கத்தில் இருக்கிற ரோப் காமிக்கிறேன். தூரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி புள்ளி சிஸ்டத்தில் தூக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வீடியோ வந்து அடுத்த டைம் காமிக்கிறேன். ஸோ ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் வித் கேஷுவாலிட்டி டிசெண்டரில் இருக்கலாம், கிராலில் இருக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கேஷுவாலிட்டி அண்டரில் நம்ம ஸ்ட்ரெயிட் ரோப்பில் எடுத்துகிட்டு அடுத்த ரோப்பு பிடிச்சி அடுத்த ரோப்பில் ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ 4 பாயிண்டில் வரோம். 4 பாயிண்டில் வந்துட்டு இந்த ரோப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வந்த கடைசியில் தான் அந்த பாயிண்டெல்லாம் கழட்டி விட்டுருக்குறோம். இந்த ரோப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வந்த கடைசியில் நேராக டிசெண்டிங் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வர்றதா வேலை. கேஷுவாலிட்டி ஃப்ரிக்ஷனை போட்டு கூட்டிகிட்டு வரோம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது அடுத்த டிவியேஷன் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு டிவியேஷன் காமிக்கிறேன். ஸோ ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் இதோட எடிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் போட்டு நம்ம கேஷுவாலிட்டி நேராக டிசென்டரில் கீழே இறங்குறதா இருந்தால் இறங்கணும். இந்த மாதிரி இறங்கலாம் கேஷுவாலிட்டியை. गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் गाइस. தேங்க்யூ.